சொல்லி கொடுக்காத வித்தை சொட்டு போட்டாலும் வராது. கற்றவருக்கு தெரியுமா? பெற்றவனுக்கு தெரியுமா? பெருமை. நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? என்னால் என்ன நடைபெற போகின்றது? சாமி ஒவ்வொன்றாக விளக்கமாக சொன்னால் சரியாக விளக்கு தேவையல்லவா? விளக்கமாக வஜனிக்கின்றேன். ஆண் மக்கள் 100 பேர். ஆண் மக்கள் மட்டும் 100 மன்னர்கள். வெண்கல சரீரம் படைத்த துரியோதனன் துரிய மன்னன் தாகுடைய அண்ணன். சரிங்க. அதனால் அவருக்கு நேரிலையோன். என் பேர் என்ன? வீரப்புலி. இந்த அண்ணா இன்று ராஜ்சபைக்கு எதிர்காய்ப்பா எனக்கு என்ன சாமி தெரியும்? கூட்டிட்டு வர சொன்னாரு, நான் வந்தேன். சொல்ல தெரியல சாமி. தெரியலையா? எனக்கு தெரியாதுங்க. புறப்படுங்க போலாம்.
இளையவனாகிய துச்சாதனன் உன் பாதத்தை யான் சாஷ்டாங்கமாக வந்தனம் செய்தேன். என் பாதத்தை சாஷ்டாங்கமாக பணிந்ததனால் என்றென்றும் அஸ்தாபுரத்தில் இளவரசனாகவே நீ வாழ கடவுள். என்னை பிரதிகாம நந்தனை விட்டு ஏன் இதற்காக அழைத்தாய்? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கொம்பிலே கொம்பு பட்டு கொம்பிலே கொம்பு பட்டு குதிரைந்து முழக்கதென்றால் நம்பும் அந்த பாண்டவரை போட்டது சிரிக்கின்ற மையுடன் கொண்டால் அந்த வம்பிடு சிரிக்கி தன்னை வயிற்பிடித்த ராசசபைக்கு தூஹானா குதிரைக்கு கொம்பு முளைத்திருக்கிறது என்றார். நம்புவார் பாண்டவர். கொம்புக்கு யார் நம்புவாங்க? நம்பும் பாண்டவரை போல் நம்பிக்கொண்டார். அதனால் நீ அரண்மனை சென்று அந்த வம்பிடி சிரித்து அவளை மயில்பிடித்து நாசம் கொண்டு வா. ஒரே தாண்டியில் நீயும் சென்று வம்பளி துருவபதியை மயில்பிடித்து வா. ஏன் மந்திரி மேல ஒருத்தா வர்றான்? மந்திரிமார் விட்டு பிரதாபன் விட்டு கேட்டு அவன் நியாயம் கேட்கிறானா? எப்படி? அதாவது பகலையில் தோற்ற பாண்டவர் என்ன முன்ன வைத்த ஆளி ஐவரும் தோற்றாரா? ஐவரும் தோற்ற பிள்ளை என்ன வைத்து ஆடி தோற்றாரா? அதை கேட்டு வா என்று நியாயம் கேட்கிறானா? அப்ப துரோகியை கொண்டு வரணும்னா என்ன மாட்டேன் பண்ண மாட்டேன். சென்ற மன்னர் எல்லாம் மருவியே பொழிவிருது. அந்த நாட்டென்றை வரை நான் இப்போது கொள்வேன். சுருக்கினில் யானும் சென்று ஒரு நொடிக்குள்ள விடுவே. அண்ணா என்கிட்ட தயவு தாட்சி நீங்க தயவு நான் என்ன மாட்டேன், தாட்சண்யம் பண்ண மாட்டேன். என்ன வாட்சென்ற மன்னர் அப்படியே கொலைவில் அப்படியே யார் எந்திரிக்காம அப்படியே அமர்ந்திருக்க நாட்சென்ற ஐவரை நான் இப்ப தீர்க்கிறேன். தம்பி ஒரு நொடிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறேன். போய் வா.
சென்றியா? ஆமாங்க. என்ன சொன்னா? 5 பேர் வச்சு தோத்துட்டு என்ன வச்சு தோத்தாங்களா இல்ல என்ன வச்சாங்களா கடைசியா என்ன வச்சாங்களான்னு கேக்குறாங்க. எது தெரிஞ்சுக்கிட்டு வா. பைத்தியக்காரா சாமி, நீ போனவன் எங்க அண்ணன் துரியோதன மகாராஜ் ஒண்ணு வரவழைத்தாருன்னு சொல்லிருக்கீங்களா? தெரியாம சொல்லிடு சாமி. நான் சொன்ன பிறகுதான் இந்த கேள்வி கேட்டாளா? ஆமா சாமி. ஏண்டாடா சாமி, காலோட சோரம் செய்யற கம்ப நாட்டு கழுது இந்த வார்த்தை அவ அப்படி சொல்லலாமாடா? சொல்லக்கூடாதுங்க. அவ அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லவா? அறிவே படல பேக்கும். நீதான் மானம் உள்ளவளே ஆனால் விதித்த 100 பேர் தயவு உனக்கு வேணும் என்பவளே ஆனால்
மதித்திடு எங்கள் அண்ணன் உன்னை கொழுவுக்கு வரவே சொன்னார். எழுந்து உத்தாரம் கொள்ளாமல் என் பின்னே நடந்து வாடி. மருமக பயப்படுறா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மருமக தானே கொண்டாட்டி மருமக இவளும் மருமக தான். கொஞ்சம் கொஞ்சம் கோபப்படாத பேசு. பயந்துக்கிறான். மதித்த துரோபதை உனக்கு மானம் இப்படியே இருக்குமே. ஆனால் ஐயா அப்படித்தான் பேசுவா. நீ பயந்து எங்கள் விதித்த 100 பேர் தயவு உனக்கு வேணும் என்பவளே. ஆனால் எங்கள் அண்ணன் உன்னை கொழுவுக்கு வர சொன்னார். எந்த எழுந்து உத்தாரம் எந்த வார்த்தையும் பேசாமல் என் பின்ன வா. மரியாதை இல்லாமல் பொட்ட நாளைக்கு வந்த புத்தி இல்ல மைத்தூடாரே. மருந்தால் இல்லாமல் பொட்ட நாளைக்கு வந்த புத்தி இல்ல மைத்தூடாரே. உங்கள் அண்ணன் சொல்லிருக்க சபைக்கு சொன்ன சேதி அறிப்பா பாப்பா மைத்துன அவ என்ன சொல்ற மட்டு மரியாதை என்னடி சொல்ற? என்னந்தாலும் அண்ணன் முண்டாட்டி தானே உனக்கு. அதனால மட்டு மருங்கு மரியாதை இல்லாமல் பொட்டன அழைக்க வந்த புத்தி இல்லாத மைத்துனரு ஒண்ணு ஒதுக்குமா? தள்ளி விட வேண்டியதானே. கொஞ்சம் பொறுமையா. அவன் கோபத்துலதான் பேசுறான். அவன் பயந்துகிட்டு அதாவது உள்ள ரமல் இருக்கும் பொழுது அதாவது தொட்ட முடிசூழ சூழ்ந்திருக்கும் மன்னர் சபைக்கு என்ன வரவே சொல்லி விட்டு வர சொன்ன சேதி என்னதென்று அறிவிப்பாய் மைத்துனரே.
வாடி போடின்னு இட்டு வர சொன்ன சேவி சங்கதி என்னவென்று அறிவிப்பார். ஏண்டி அம்மா ஒண்ணு நான் தானே உன்னை பெற்றேன். லேடி இவ என்னன்னு சொன்னா தானே ஆர்வம் வருவாங்க. சும்மா வந்து கூப்பிட்டா எப்பெல்லாம் வருவாங்க. அவ கேட்கறது சரிதான்டா. நீ கூறு கட்டிட்டு இருக்கிற. மல்லிகை தர்மராஜன் வலியவே சூதாடி முன்னிலையில் நாடு நகரம் முழுவதும் தோற்றார். தன்னையும் தோற்று தம்பிமார் நாள் வரை தோற்று உன்னையும் தோற்று போய் ஒடுங்கி நான் வந்து வரா கொஞ்சம் பொறுமையா கேளுமா. பயந்துக்காங்க. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயக்கிற? என் பையன் உன் வெட்டக்கார கணவர் 5 பேர் செய்தி காரியம் என்ன தெரியுமாடி? என்ன காரியம்? என்னப்பா பண்ணாங்க? பாண்டவரா 5 பேருமா? என்ன செஞ்சாங்க? இந்திரபுரத்துக்கு யாகத்துக்கு கலப்பி விட்டோம். நாங்க போனோம். ஆமா. நாங்க மண்டபம் கட்டணுக்கு இறகு பேர் வசதிக்கு வந்தாங்க. ஆமா, நீங்க போனா அப்புறம் இங்க வந்து தானே ஆகணும். சரி அம்மா அந்த அயோக்கியா பையன் தர்மராஜ் என்னன்னு கேக்குறான். தம்பி வெகு காலத்துக்கு பிறகு இப்பதான் ஒன்னா கூடியிருக்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிற அஸ்னாபுரத்துல பொழுது போகும்படி ஒரு சொக்கட்ட ஆடலாம்னு புதிய மாடியில் கூப்பிடுறத வழி வந்தம்மா. தர்மராஜன் என் கணவரா? ஆமாடி அயோக்கியா பையன். சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சகனி மாமன் கும்பிட்டு முடிக்கணும். சகனி மாமன் என்ன சொன்னா தெரியுமா? சொன்னாரு, அந்த வாதாடும் தருமனுக்கு சூதாடல் ஆகாதுன்னு சொன்னது கோடி. 1 கோடி வரும். என் புருஷனு புத்தி சொன்னது 1 கோடி. அந்த அயோக்கியா பையன் கேட்டானா? தர்மராஜன் கேட்கலையா? பொழுதுக்கு அழைத்தா எப்படி வேணும்னு மாமன் பேச்சா இருப்பாரு. எத்தனையோ முறை சொல்லியும் பகல ஆடியே தாவணும்னு தர்மராஜன். அண்ணன் பந்தி கட்டுறாரு, மாமா ஆடுறாரு. ஆட்டத்துல பொழுதுபோக்கு சிம்மா ஆடலாம்னாக்கா சம்பளம் அவங்களுக்கு தனித்தனியா கொடுக்கறாங்க. சும்மா ஆடுறாங்க. நீ என்ன பகடை ஆடனா ரசமில்லாத ஆட்டம் ருசிக்காதான். ருசிக்காது அப்படிங்கிற தர்மராஜ். ரசமில்லாத ஆட்டம் ருசிக்காது. எதையாவது ஒரு பொருளை பனைய பொருளா வச்சு பகடை ஆடினா தான் அது ருசிக்கும். ஆடுறதுக்கு நல்லா இருக்கப்பதான். 5 10 வைக்கலாம். இந்த அயோக்கிய பையன் முதல் தன் முத்து மாலை. அவன் அணிஞ்சிருக்கு முத்து மாலை. கோடி ரூபா பொறுமை. அண்ணன் வாக்கு வலித்து வச்சாரு. தோத்தோம். மாமகிட்ட தோத்தாரு. அப்படியா? அதை விட்டானா அயோக்கிய பையன். பிறகு மாமா நாடு நகரம் இந்திரபுரம் இருக்கிறோம், அஸ்தாபுரம் இருக்கிறோம். நாடு நகரத்தை வச்சு ஆடுறாமா. நாடு நகரத்தை எல்லாம் ஒரு பக்கம் அதுலயும் தோற்றம். அதுலயும் பாண்டவர் தோத்து போயிட்டாங்க. தோற்றம். அப்புறம் அவங்க 5 பேர்த்தை வச்சு ஆடுறோம். தன்னையும் தோற்று தன்மாறு 4 பேரையும் எல்லாம் தோத்து போயிட்டாங்க. புருஷமார் 5 பேருமே தோத்து போயிட்டாங்க பகடையில. அப்புறம் என்ன நடந்தது? உலகத்திலேயே அடுக்காத காரியம். எங்கயாவது கஷ்ட பொஞ்சாதி வச்சு பகடை ஆடினானா? நாடு ஆடுறது உண்டா? ஆடுறது உண்டா? ஜெகனி மாமா வேண்டாம் வேண்டாம் மறுத்தா. இல்ல மாமா, இந்த ஒரு ஆட்டும் பொம்பளை வச்சு ஆடுறது. இவனையும் ஒரு கரத்துல வச்சு ஆடி முழுவதும்
முழுவதும் தோற்று போய் உன் வெச்சக்கார கணவர்கள் ஒதுங்கி போய் அங்க இருக்கிறாங்க. தோத்து போயிட்டாங்களாம். சொக்கட்டானில் தோற்ற எல்லை வேர் என்னை அழிப்ப அழைத்தாங்களா? ஆனா என்னையா சொக்கட்டானில் வைத்து தோற்ற எல்லை வேர் என்னை அழிப்பார். நீ பின்னம்மா வாய் பேசாதே நீ தமிழ் நடந்திடாயே பெரியபடி என்னத்துல புடிச்சிட்டாங்க. அவள தான பேச்சு நீ என்ன இடுப்பை ஓடி. தம்பி அப்படி உட்காரியே அவனே பாவம் சொல்றான். அவங்ககிட்டயே வாய் கொடுக்கணும். என்னமா எண்ணெயில் சொக்கட்டாளி சீ வைத்து தோற்ற எண்ணாயிரம் நாயகர் ஐவராஜாக்கு என் புருஷன் அழைப்பார். உன்னை யார் கண்டா உன் அண்ணனை யார் தான் பின்னமா வாய் பேசாமல் நீ பிதட்டாமல் நட 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 மறுபடியும் வாயை பேசக்கூடாது. முகம் நட நட நடக்கணுமா? நடக்குது நடக்கதான் வந்தே நாளிகை தண்ணீர் உன்னை நான் வந்தேன் மேல சபையில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி வெக்கத்தை கடிக்க வந்து உனக்கு என்ன கர்வமா நீ வாடி ஒரே நாளிகைக்குள் உன்னை கொண்டு போய் வேந்தர் சபையில் நிறுத்தி ஒன்ன தனியை முடிக்கிறேன். வேந்தர் சபையில நிறுத்தி வெக்கத்தை கடுக்க வந்தேன். அதுக்குள்ள நினைக்க உனக்கு கர்ப்பம் என்னடி சொல்றான் கேட்கணும்மா. அவன் சொல்றது கேட்கணும்ல. என்னம்மா என்ன செய்யுங்க மாமியே இங்கு பாராயோ மகனையோ மணியாயோ தாமதம்மா சூழும் மன்ன சவிக்கு என்ன வரதே சொல்லி சாமியே போல என்ன
கொடுமையா உண்டா மாமி மாமியே இங்கு பாராயோ போக செய்யும் எவ்வளவு நாள் ஒரு வார்த்தை சொல்ல தாமதமா சூழ்ந்திருக்கும் மன்னல் சபைக்கு என்ன வரவே சொல்லி போன ஒரு வேசி இந்த வேசியை போட தொட்டி இழுக்க வர உன் மகன் இந்த பூமியிலே இந்த பாவி புல்லாத கொடுமை உண்டு அத்தை பூமியில நான் செஞ்ச கொடுமை இவ்வளவு யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க கொடுமையா கொடுமையா வந்து கொடுமையா உனக்கா கொடுமையா கொடுமை என்று சொல்லி கொத்துடன் அடிமையான பின்பு கடுமையா என் தாயனி கட்டிக்கொண்ட விடுவதேது உன்னை சும்மா மினுக்கதை எடுந்து வாடி கொடுமை என்று சொல்லி எப்ப ஒண்ணு கால கட்டி போயிடும் கொத்தோடு அடிமையான பின்பு அடிமையான பிறகு அதுக்கு முன்ன கட்டி பிடிச்சாலும் வீட்டுல இருந்து கட்டி பிடிச்சாலும் அப்பளம் அத்தனை தான் பேசிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இப்பதான் கட்டி கட்டி பிடிச்சிருக்கிறான் கொடுமை என்று சொல்லி கொத்தோடு அடிமையான பின்பு கடுமையாய் என் தாயனி கட்டி கொண்டார் ஏண்டி விடுவனவன சிம்ம இல்ல மினுக்கிற மினுக்காம வந்தாப்பா இல்ல ஐயோ
அடி நூறு பிள்ளைய தாய் எங்க அம்மா நூறு
ஐயோ நான் என்ன செய்வேன் அடியாயத்தான் உண்டோ மாமி பேர்பட்ட அடியாருமே இல்லை. உன் மகனை போல செய்யும் அநியாயம் உண்டா இந்த பாதியை கண்ட உடனே கை கால் திரேகமெல்லாம் நடுங்குது அத்தை என் மகனை பார்த்த உடனே ஐயோ 100 பிள்ளைகள் வைத்திருத்தான்னு சுமந்திருப்பேன் இதுல தாயா 100 பிள்ளையும் சம்மந்து பெத்த 100 பிள்ளையும் பெத்தவ தான் என்ன போல ஒரு பெண்ணையும் பெத்தெடுக்கலையே அத்தை ஒரு பொண்ணு தான் பெத்தேன் அதுக்கு என்ன பெத்த மண்ணாலும் உன் வேந்தனுக்கு வேந்தன்னா அரசன் இந்த நாடாள அரசனுக்கு ஒரு மரியாதை சொல்ல மாட்டியா நீ பெண்ணா பிறந்த மாமி உன்னை போல ஒரு பெண்ணு இந்த பெண்ணுக்கு பேதகம் நினைக்காத அத்தை நான் நினைக்க மாட்டேமா அத்தை ஓய் நான் வீட்டிலே வந்தேனத்தை வெளியே தள்ளாத என்ன தள்ளி விட்டா இந்த பாவி என்ன தள்ளி கொண்டு போய் விடுவா வெம்பிதே என்ன உள்ளம் இந்த வேலையை மானத்தை காப்பாயா அத்தை காலியா பிடிக்கிற பொம்பளைய பாரு அவளை பாரு என்னடி என்ன நடிக்கிற என்ன அங்க ஓடுற இங்க ஓடுற என் பையனை பார்த்ததுல ஆம்பளை பார்த்ததுல நீ என் பையன் என்ன பண்ணிவிட்ட உன்ன என்ன பண்ணிவிட்ட உன்ன அப்படியே உலகத்தல்லாத பொம்பளை மாதிரி ஆடுறா சும்மா அப்படியே நடுங்குறா பொம்பளை பாரு மோரப்பட்டை பாரு சொல்றேன் ஏண்டி ஓலினாலாம் இறமையை ஓத்துச்சான் கோழி இறமையை முழுங்குச்சான் கோழி அந்த மாதிரி காகம் கருன்னு கத்திவிட்டா அப்பன போய் நாதா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சுக்கோலாம் மாதங்கன்னா ஆறு தேவடியா அது போல என் பையன் வந்து பேசுற உடனே அத்தைன்னு வந்து கட்டி பிடிக்கிற எதுக்குடி இப்படி பயந்துக்கிற ஆண்டவர் 100 என் பிள்ளைங்க 100 பேர் யாரு கௌரவர்கள் அம்மா போயிருந்தா என் பிள்ளைங்க தாவிங்க பாண்டவர் யாரு 5 பேரும் அது என் பிள்ளைங்க தான் பாண்டவர் 5 பேரு என் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க கௌரவர் 100 பேரு என் பிள்ளைங்க தான் 5ஓட 1 6ஆ இருக்கட்டும் ஓடி மாமன் மைத்துன்னு மரியாதை கொடுத்தேன் பட்டு தப்புனா மாடு வாடு பொட்டு தப்புனா பொங்கு வாடு இனிமேல் உனக்கு ஏது மானம் ஏது மரியாதை எது அதுக்கு என்ன அடிக்குது போச்சு
என்னை தொட வேண்டாம் தூர நில்லடா. சரி என்ன வாடி போடி நீ இவளே அப்படியே பேசுற துரோகி என் தர்ம துறைகள் கண்டா என்ன அடியேன்னு சொன்ன உன்னுடைய நாட்டை அடியேன்னு சொன்ன உடனே தூக்கி போட்டு உன்னை கீழே மிதிச்சு சொன்ன நாக்கே அறுப்பாரு. போடா படும் பாவி உங்களுக்கு போகாலமா துரோகி தட்டி நெருங்கி தரும சொல்லுப்போம். உங்களுக்கு காலம் நெருங்கி நீங்க செத்து போயிருவீங்களா? நீ சொல்லல காலம் நெருங்கிச்சா ஓடப்படும் பாவி போங்காலமா போகால வந்துருச்சா அடியேன்னு சொன்னாங்க அவங்க தரும தொறையா. ஆமா சாமி. பேரு ஆறு ஏண்டி அவன் தொறையா புருஷன் அடியேன்னு சொன்ன நாகம் உங்க தரும தொறை கண்டா நாக்கு 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 அறுத்து போடுவானா? ஏண்டி கண்டு ஏண்டி 5 பேர் உனக்கு தொறையா? ஆமா என் துறைப்பா உன் தொறை என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்றாரு? உன்னை தொட்டு இழுக்காமல் போவேணும். உனக்கு மகன் தம்பி அவனா? போவனா? அப்படி போனால் துரியோதனுக்கு தம்பி எதுக்குடா இருக்கணும் பையா? மானம் கட்ட ஆம்பளை இருக்கணும். தருமத்தோர பட்டியுடன் 1 2 இல்ல பட்டியுடன் பாண்டவர் பரதேசி ஆடா. ஆமா இப்ப என்ன பண்றாங்க? படியில சோறு உண்டு குடிச்சுக்கிட்டு அடிமையா போனா பாடி வந்து தருமத்தோர அடிமையா போயிட்டாங்க. பாடின்றான் பாடி போனா நான் சொல்லலமா? அவரு சொல்றாரு உன் தர்மத்தோர இப்ப பிச்சை எடுத்து சோறு தின்னு எடுக்கிறான். அங்கடி தர்மத்தோர முழுது என்ன
கட்ட புத்தி போதுமே பெரிய மூண்ட நாயை போல மச புடிச்சு நாய் பாத்துக்கிறிய அது என்ன பண்ணு திருமண பக்கம் கடிக்கும் அது போல மூண்ட நாயை போல கொலைக்கிற முக்காலும் காகம் அதாவது காக்காயி 3 வேளை காலை மாலை மத்தியானம் சாயங்காலம் அந்த கடல்ல முழுகி குளித்தாலும் அது கொக்கு போல வெண்மையாகுமா கொக்காகுமா போடா வக்காகுமா மூடா பாண்டவர் 5 பேரும் என் கணவர் 5 பேரும் கொக்கு போல வெண்மையானவர் நீங்க 100 பேரு காக்காயிட்டோம் கரையில காக்கான்னு கத்தத்தாண்டா தெரிஞ்சு போய் சொல்லு போ சாமி நீங்க காக்காயா நான் சொல்றேன் சாமி அம்மா சொல்றேன் என்னாமல் மழைக்கிறான் வெறி மூண்ட நாய் பையா வெறி நாய் நாய் மாட்டி கத்துறதெல்லாம் மச நாயால கத்துறீங்களா அவங்க 5 பேரும் கொக்காஞ்சாமி முக்காலும் காகங்க கடலிலே முழுக குளித்தாலும் அது கொக்காகுமோ போடா சொன்னா சாமி நான் சொல்லலைங்க அப்ப நாங்க எப்படித்தான் குளிச்சாலும் காக்கா காக்கா தான் கணவர் வெண்மை ஏண்டி அவ சொல்றா ஏண்டி நீ நியாயம் அடி ஆட்டத்தில் உன்னை வைத்து தொட்டாரோ நீ அடிமையை கொண்டு பார்த்தாரோ பொழுது பார்த்தாரோ அடி ஆட்டி நீட்டி பூச்சி காட்டி என் வீட்டுக்கு சொந்தவள்ளாட்டி ஆனந்து வாடி வாடி
நாட்டு மன்னர்களும் உன்னை ஆட்டத்தில் வைத்து உன்னை தோற்றதும் பார்த்தாங்க. சரி, இவங்க கணவர் அடிமையா போனது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்தாங்க. என்னடி ஆட்டுற நீட்டுற பூச்சி காட்டுற சொந்த வெள்ளாட்டி வெள்ளாட்டி எல்லாத்தையும் என்ன எனக்கு ஊத்தியாடா இன்னும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. ஏய் என்ன ஆரம்பத்துக்கு இருக்கு ஒரு பக்கம் சாக்கி இருக்கு. பூச்சியா எனக்கு வெள்ளாட்டியான பூச்சி பூச்சியா வெள்ளாட்டி வேடி வாடி வெள்ளாட்டி சொல்றதெல்லாம் கேக்குன்றி. ஓடி வெள்ளாட்டி வாடி ஓடி வெள்ளாட்டி வாடி வெள்ளாட்டி உட்காரணும் உட்காரணும் படுனா படுக்கணும் நில்லுன்னா நிக்கணும் தண்ணி கொண்டு போடி ஐயோ நீ சக்கட்டை எண்ணின பேசி பேய் போல துள்ளுற. சரி, உலகத்துல என்ன போல சமத்தை யாரும் சொல்லி துடிக்கிறோம். சரி, கழுதைக்கு காத உபதேசம் கழுத அறியுமா கற்பூர வாசல். அந்த கழுத காதல போய் சங்கடா என்னன்னு அறியுமா? தெரியாது. அது என்ன பண்ணும்? அது கழுத எப்படி கட்டும்? எனக்கு தெரியாது. அது கால் கால்ல கால் கால் போகுமா? அது மாதிரி கொடாடி ஒரு கழுதைன்னு போய் சொல்லுப்போம். சாமி உங்களோட கழுதுங்களா நான் சொல்லல, அந்த அம்மா சொல்லுது. சங்கட்டம் படிக்கிற தமிழ் சொல்லி துடிக்கிறேன். அறியுமா கல்பூர் வாசல்? ஆமாங்க, அப்ப அம்மா சொல்றா உபதேசம் காதிலே ஓதினாலும் கால் 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 என்று அடி என்னடி என்ன பேசுறான்?
கட்டு படிக்கல வீசுவேன் அப்படி மண்ணி உண்ணி காலை பிடிச்சி ஞானி கொள்ள மண்ணி நுண்ணி காலை மேல காலை ஊனி சின்ன பின்னமாக தர தரடி திருப்பிட்டு போயிருவேன் சுண்டமிட்டு பச்சாயம்மன் கோயில் நடைபெற்று பேசி பேய் போல சொல்லுற நீசனே நீத்தத்தை நெருப்பு புழு போல துடிக்க நெருப்பு போல புழு போல துடிக்க வேண்டாம் அப்படி சொல்லு போ ஏஜாமி அதெல்லாம் பேசி ஏண்டி புதிய புல்மழைத்த பாடி வளைத்திட்ட போது முடி மன்னன் சபைக்கு வந்ததில்லையோ இருக்கு சபைக்கு வர உன்னாட் ஆகாதோ கோடி
இருக்குது என் பின்னே வாடி. ரொம்ப நாட்டிக்கிறது 56 தேச மன்னர்கள் தரையில காத்து இந்திய வில் படைத்திட்ட போது முடிமன்ன சபை வந்தியா இல்லையா? வந்தியா? இன்னைக்கு என்ன உற்றார் பெற்றார் மாமன் மைத்துடன்மார்கள் இருக்கும் சபைக்கு வர பொண்ணால் ஆகாதா? இதுலயே போச்சு. இன்னும் இருக்குது. இதுல ஒண்ணு விட்டா இன்னும் இருக்குது. வாடிமா ஐயோ நீ பாண்டவராலே பிள்ளையுடன் 5 பேருடன் போற வேதி. பிள்ளையுடன் 5 பேருடன் போற வேதி. தலையூர் மன்னத்தபைக்கு வர ஒன்னாகாது. குழஞ்சி குழஞ்சி சும்மா இளையூராய் உன் எண்ணத்தை யார் அறிவேன். தினந்தோறும் பொழுது உதயமாகி அந்திக்கலானா தினமும் 5 பேருடன் போற வேசி. வேசிடா தலையூர் மன்ன சபைக்கு வர அப்படியா? உனக்கு பேப்பருக்கு எத்தனை? 5 பேரு. 5 தானே? 5ஓட 1 சேர்த்து 6 ஆகுது. அதுக்கு என்ன வாடி?
தொட்டு மகிழ என் கூந்தல் அல்ல. சரி. இன்னைக்கு இந்த மடையின் தோட எனக்கு விதி வந்துருச்சு, காலமாச்சு. கண்ணால தொற்று என் கலையும் என் கூந்தலே எங்க இருக்கிறத கண்டவனா தொட காலம் வந்துருச்சு. போர் வீரம் தொட்டு என் புகழும் என் கூந்தல இந்த புகழ விதி வந்துருச்சு. அம்மா என்னம்மா பண்றது? சம்பங்கி என்ன பூசி தடவு என் கூந்தல தரையில பெற காலமாச்சு. சரி. சுத்த வீரம் தொட்டு புகழும் என் கூந்தல தெருவில பொருள விதி வந்துருச்சு. என்னடி செய்வ அம்மா? சாமி தொட்டு புகழும் என் கூந்தலே. பையன் கூட சாமி அப்படி சொல்றாங்க. அவ சொல்றா அப்புறம் மட புண்டக்கிறான் மடையங்கிறான். அவன் கடுத்து நீ போடுற நீலிகளான பேருக்கு நிமையிலே கண்ணீர் என்பா வாழமிட்டு அழுபவர்க்கு உடம்பெல்லாம் கண்ணீர் கண்ட பாயின் கீழ் நீ நுழைந்தால் அந்த கோலத்தின் கீழ் நுழைவேன் பாடி நினைச்சா கண்ணீர் விடுவா. ஆமா சாமி, எந்நேரமும் என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் காயால வாக்கணும். இந்த ஓடு ஓடு கத்துறா பாத்தியா? உடம்பு பூரா கண் தண்ணிட்டு ஓடு தான் கத்திட்டே உடம்பெல்லாம் கண்ணீர். என்னடி என்ன பாயின் கீழே நுழைஞ்சு போய் படுத்துக்கலான்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அடி ஐயோ தெரியாது உனக்கு. ஐயோ அதுக்கு இப்படி செய்தாயோ?
குளுக்குற வேசி இவன். ஒண்ணு சொன்ன எட்டா ஒன்னான எட்டா முடிக்கிற ஏண்டி ஒரு காலம் குடிக்கிற நொடிக்கிற குளுக்குற கொடி கொம்பரிக்கும் போது அந்த கொடியெடுத்தால் போல கொடி கொம்பு இருக்கும் போது கொடியறுத்தார் போல 5 பேர் புருஷமா இருக்கு 5 பேர் புருஷமாரி இருந்து இல்லாத போல அதுக்கு தான் கொடி கொம்பு இருக்கும் போது கொடியறுத்தால் போல என்ன கொடியை விட்டுட்டியே சுவாமி. மற்ற பெரியோருக்கும் கொற்ற மன்னவருக்கும் மற்ற பெரியோருக்கும் இந்த பாவினை எந்த குறையும் வச்சது காலம் செய்த கோலத்தை பார்த்து அடி தனிமரமா தவிக்கு விதி வச்சிருச்சுடி அம்மா. ஐயோ ஏண்டி பாண்டவன் அவங்க பேச்சை முட்டாட ஆகி போச்சு. அதனால போட்டு போய் தள்ளுவாங்க.